கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் தொட்டி பாலத்தை உடனடியாக புனரமைப்பது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் தெரிவித்துள்ளார். காமராஜர் ஆட்சி காலத்தில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டி பாலம் கட்டப்பட்டது. கடந்த 23 ஆண்டுகளாக இந்த பாலம் புனரமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சமீபத்தில் இந்த பாலத்தின் நிலை குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனையடுத்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், பாலத்தை புனரமைப்பது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என உறுதியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலமெல்லாம் குறிப்பாக 1962 67க்கு முன்னால் மக்களுடைய மதிய உணவே மரிச்சீனி கிழங்கா இருக்குது. வறுமையில் மக்கள் இருந்தார். அதாவது கூலிக்காரனுக்கு அதான் வாழ்க்கை. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் மாத்தூர் தொட்டி பாலத்தை மிக சிரமப்பட்டு கொண்டு வந்த பிறகு அந்த விவசாயம் மாற்றப்பட்டது. அதாவது நெல் பயிர் அதிகமாக மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதனால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் சிப்டார் பட்டணங்கால் வழி அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் மக்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. ஆனால் அதை புனரமைப்பு இல்லாமல் 23 வருஷமாக இன்றைக்கி நீண்ட காலமாக புனரமைக்காமல் இருக்குது மாத்தூர் தொட்டி பாலம். இது சேனல் கூட புனரமைக்காக இருக்குது, சிப்டார் பட்டணங்கால் சேனல். இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அவருடைய சிலை மாதிரி வச்சுருந்த அந்த பொருளை கூட உடைச்சிட்டாங்க. அது பெரிய தப்பு. ஆனால் நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவேன். நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு அதில் முழு உருவ சிலை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய இந்த அற்புதமான பணி நினைக்கிற வகையில் ஒரு சிலை முழு சிலை வைக்க வேண்டும்.